இன்னைக்கு வீடியோவில் ChatGPT ப்ளஸ் Canva இது ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான போஸ்ட்டை வித்தின் ஃபியூ மினிட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது பல்கா அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி போஸ்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி earn பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிளாகிங், இமெயில் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் ரிவ்யூ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் டாபிக்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ChatGPT என்னன்னு தெரியாது, இல்லை இதை பற்றின உங்களுக்கு கிளியரான அவேர்னஸ் இல்லை, என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னாக்கா அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் 30 ஷார்ட் சோஷியல் மீடியா போஸ்ட்னு சொல்கிறேன். ஏன் ஷார்ட்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இல்லைன்னா ரொம்ப லென்த்தான கண்டென்ட்டாக கொடுக்கும், அது நமக்கு வந்து டிசைன் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் ஷார்ட்னு கொடுக்குறேன். ஸோ ரைட் 30 ஷார்ட் சோஷியல் மீடியா போஸ்ட் அபவுட் த ரிலேஷன்ஷிப் கோட்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக நான் ரிலேஷன்ஷிப்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன டாப்பிக்கு கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக் கொடுத்துக்கோங்க. மோட்டிவேஷ்னல், இல்லைனா லவ் சம்மந்தப்பட்டது, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைன்னா வேறு எந்த கோட்ஸ்னாலும் சரி, நீங்கள் அதை மாதிரி எடுத்துக்கோங்க. கோட்ஸ் வித் ஆத்தர்ஸ் நேம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நான் டேபிள் ஸ்டைலில் கொடு அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் வந்து அந்த ஆத்தர் நேம் வந்து செப்பரேட் காலமில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ப்ராம்ப்ட்டு. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைலில் அழகாக வந்து நமக்கு கிரியேட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பாருங்கள், போஸ்ட்டு ப்ளஸ் அதோட ஆத்தர் யார் அப்படின்றது அழகாக வந்துருச்சு. நம்ம 30 கேட்டிருக்கிறோம் ஒரு மாதத்துக்கானது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக 30 போஸ்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 30 போஸ்ட்டு, அந்த கோட்ஸு ப்ளஸ் அதோட ஆத்தர் நேம் ரெண்டும் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அன்னோன் இருக்குது. நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு 30 ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தம் 60 வரும். அந்த 60ல் அந்த அன்னோன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த மாதிரி ஆத்தர் நேமோட இருக்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ChatGPTயில் நமக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம Canva போகலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து Canva வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு Canva பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னாக்கா Canva பற்றினா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Canva Pro லைஃப் டைம் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து லைஃப் டைம் நீங்கள் ப்ரோ பிளான் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பார்த்து உங்கள் ப்ரோ பிளானை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட்டர் டிசைனில் போயிட்டு இப்போ நான் சோஷியல் மீடியாவில் உங்கள்கிட்ட சொன்னாலிங்களா, நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இல்லை பின்ட்ரெஸ்ட், இல்லை லிங்க்டின், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா போஸ்ட் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட், ஸ்கொயர்னு இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாங்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கோட்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஒரு கோட் இருக்குது, அப்புறம் வந்து அந்த ஆத்தரோட நேம் இருக்குது. ஓகேங்களா? இது 2 ஃபீல்டு வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் டிசைனில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம், எது நமக்கு சூட் ஆகுமோ அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் சூஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நமக்கு இங்கே ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு அழகாக ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கோட்ஸை வந்து இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிற கோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பற்றினது கரெக்டுங்களா? அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த வெட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, வெட்டிங்க்கு பதிலாக நான் ரிலேஷன்ஷிப் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்டாட்டிக்காக இப்படி தான் இருக்க போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக தான் நம்மளோட கோட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் இந்த கோட்ஸையும் நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆத்தரோட நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஆத்தரோட நேமை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இப்போ நம்ம இன்னும் வேறு மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா டிசைன் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட லோகோ இருந்துச்சுன்னா நீங்கள் லோகோ எடுத்துன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம இதையே காப்பி பண்ணி இப்போ உங்களுடைய ஹேண்டில் நேம் இருக்கு இல்லைங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து @expert in web அப்படின்றது தான் என்னுடைய சேனலில் யூடியூப் நேம் கரெக்டுங்களா, இன்ஸ்டாகிராம் நேம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு உங்களோட சேனல் நேம் எடுத்து நீங்கள் கொடுத்து இப்படி வச்சுருங்க சென்டரா. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் கோட்னு கொடுத்தாச்சு, இங்கே நம்ம கொடுத்தாச்சு, இங்கே நம்ம போட்டாச்சு. ஆத்தர் நேம் வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்பர்ட் இன் வெப் அப்படின்றத வேணால் நம்ம வந்து ஒரு சைடாக வச்சுக்கலாம். நான் லெஃப்ட் அலைன் பண்ணிவிட்டு இப்படி நான் ஒரு சைடாக வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இந்த டிசைன் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கோட்ஸும் கிடச்சிருச்சு, அதோட ஆத்தர் நேமும் போட்டாச்சு, நம்மளோட ஹேண்டில் நேமும் இங்கே போட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு இமேஜஸ் யூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் இதுக்கு.
ஸோ அதனால் இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த எலிமெண்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் ஃப்ரேம்ஸ்ன்னு. இந்த ஃப்ரேம்ஸை போய் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரேம்ஸ் வேணுமோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஃப்ரேமில் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதை டிலீட் பண்ணால் இங்கே பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃப்ரேம் இல்லை அப்படின்னாக்கா நான் இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃப்ரேம்ஸை இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அழகாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து இது பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஃப்ரேம் அப்படியே இருக்கட்டும். நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு இதுக்கான இமேஜஸ் செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக ஃபோட்டோஸ் போயிடுங்க. ஃபோட்டோஸில் போயிட்டு இங்கே வந்து நான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்து நான் டைப் பண்ணேன்னா இங்கே நிறைய இமேஜஸ் வருது இல்லைங்களா? இதில் இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை கூட எடுத்துக்கலாமே. நான் சும்மா ட்ராக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கோட்ஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா பாருங்கள் இந்த மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு வருது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ பிளானில் இருந்தால் தான் உங்களால் இந்த இமேஜஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் சீக்கிரமாக நம்ம வீடியோ பார்த்து உங்களோட ப்ரோ பிளானை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டரில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஆட் டு ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் ஃபோல்டரில் போயிட்டு நான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆட் டு ஃபோல்டரில் போனாக்கா ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இந்த இமேஜ் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வேறு இமேஜஸ் இப்போ இந்த இமேஜ் கூட நல்லாயிருக்கு. இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு ஃபோல்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து ஃபாஸ்ட்டாக 30 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபோல்டர் அப்படின்ற ஃபோல்டரில் நம்ம வந்து 30 ஐட்டம்ஸ் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த இமேஜெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக வந்து ஒன்ஸ் நீங்கள் இமேஜ்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக ஆப்ஸில் போயிடுங்க. ஆப்ஸில் போயிட்டு இங்கே வந்து பல்க் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டைப் பண்ணுங்கள். ஸோ பல்க் கிரியேட்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்லோடு சிஎஸ்வின்னு இருக்கும், இல்லை என்டர் டேட்டா மேனுவலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்டர் டேட்டா மேனுவலின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டேபிள் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கிளியர் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்மளோட இதுக்கு வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த போஸ்ட்லேருந்து இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணணும், இங்கேருந்து கிடையாது. இந்த போஸ்ட்லேருந்தே காப்பி பண்ணி எண்டு வரைக்கும் இந்த ஆத்தர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த டீம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணி இங்கேருந்து பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த போஸ்ட் ஆத்தர்ன்றது ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரு போஸ்ட் நேம் ஆத்தர் நேம் ரெண்டும் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் இங்கே இமேஜ் வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி ஒவ்வொரு இமேஜை நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃபோல்டரில் இருக்கிற இமேஜை. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுற பாருங்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஃபோல்டர்லேருந்து இமேஜஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 30 போஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இமேஜஸும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 டேட்டாவும் வந்துடும். இந்த போஸ்ட்டு, ஆத்தர், இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளோட போஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கனெக்ட் டு டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி போஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இங்கே வந்து டிக் மார்க் வந்துடும் இந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆத்தருக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் டு டேட்டாவில் வந்து ஆத்தர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் டேட்டான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3மே வந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3மே லிங்க் பண்ணியாச்சு. நமக்கு 3மே பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு டைம் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்னென்னு ஒரு டைம் பார்த்துக்கிட்டு ஜென்ரேட் 30 பேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்து எல்லா பேஜஸும் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? நமக்கு ஆல்மோஸ்ட் 30 போஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நிறையா கோட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஷேரில் போயிட்டு இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிஎன்ஜி வேணுமா இல்லை ஜேபக் வேணுமா இதை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் 30 இருக்குங்களா, கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த எல்லா இமேஜஸும் ஒரு ஜிப் ஃபோல்டரில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும்.
அதை நீங்கள் அன்சிப் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ப்ரோ பிளான் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் இங்கேருந்தே டைரெக்டாக பண்ணலாம். இப்போ இங்கே ஷேர் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா வேணுமோ, இப்போ இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராமை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும். இல்லை ஷெட்யூல் பண்ணுற ஆப்ஷனும் பாருங்க இங்கே இருக்குது. நீங்கள் ஷெட்யூலும் பண்ணிக்கலாம் அங்கேருந்தே. ஸோ இப்போ நான் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம் சேம் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இமேஜஸ் வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து ட்விட்டருக்கோ இல்லை லிங்க்டின்க்கோ இல்லை பின்ட்ரெஸ்ட்டுக்கோ கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.